ஒரு நாள் ஸ்வீட்டி தன் அம்மா லில்லி கிட்ட சொன்னாள். அம்மா, நான் சோட்டு கூட வெளியே விளையாட போகட்டாமா? சரிம்மா, ஆனா ரொம்ப தூரம் போக கூடாது. தெரியாதவங்க கூப்பிட்டா போக கூடாது, சரியா? சரிங்கம்மா. ஸ்வீட்டியும் சோட்டுவும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்வீட்டி எரிஞ்ச பந்து காட்டுக்குள்ள போயிட்டு மா ஸ்வீட்டி, போய் பந்து எடுத்துட்டு வருவோம். 2 பேரும் பந்தை எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போனாங்க. அப்போ அங்கிருந்து ஒரு குரல் கேட்டது. ஏய் குட்டி பசங்களா, யார் பேசுனது? நான் தான். என்ன இது? ஒரு மரம் பேசுது. நான் ஒரு மந்திர மரம். நான் நிறைய சுவையான சாக்லேட்டுகள் தருவேன். வாங்க, வந்து இந்த சாக்லேட்டை வாங்கிக்கங்க. ஹாய், சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேண்டாம் சோட்டு, அது பக்கத்துல போகாத. அரே ஸ்வீட்டி, இது ஒரு மரம் தானே, இது என்ன செஞ்சிர போதே? அம்மா சொல்லிருக்காங்க, தெரியாதவங்க கூப்பிட்டால் போக கூடாது. அவங்க கொடுத்த பொருட்களையும் வாங்க கூடாது. அம்மா இப்படிதான் சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் கேட்காத. எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸ்வீட்டி சொல்வதை கேட்காமல் சோட்டு மரத்துக்கு பக்கத்துல சென்றான். அடுத்த நொடியே அந்த மரம் சோட்டை உள்ளே இழுத்து கொண்டது. ஐயோ, சோட்டு சோட்டு. இனிமே உன் நண்பனை காப்பாற்ற முடியாது. அம்மா அம்மா. என்னம்மா ஸ்வீட்டி, என்னாச்சு? அம்மா, சோட்ட ஒரு மரம் விழுங்கிட்டுமா. என்னம்மா சொல்ற? வாமா, சோட்ட அம்மா கிட்ட சொல்லுவோம். என்ன சொல்றீங்க? என்னோட மகனை மரம் உள்ள இழுத்துக்கிட்டா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? சோட்டு சோட்டு. கவலைப்படாத பிங்கி, எப்படியாவது நம்ம பையனை காப்பாத்திரலாம். எல்லாரும் சோட்டுவை எப்படி மரத்துல இருந்து வெளியே கொண்டு வருவதுன்னு யோசித்தனர். ரோசி புறா அங்கு வந்தது. ஏன் எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்கீங்க? நம்ம சோட்டுவ ஒரு மரம் விழுங்கிடுச்சு. ஐயோ, அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும், அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காங்க. வாங்க வாங்க, அந்த மரத்தை பத்தி சாமியார் கிட்ட கேட்போம். சாமியார் ஐயா, என் மகனை ஒரு மரம் விழுங்கிட்டு அவனை எப்படியாவது காப்பாத்தணும். நீங்க தான் உதவி செய்யணும். சரி, முதல்ல அந்த மரத்தோட இலைகளை நீங்க எடுத்துட்டு வரணும். அதை வச்சுதான் அந்த மரத்தை பத்தி நான் கண்டுபிடிக்க முடியும். எல்லாரும் மரத்தோட இலைய எடுக்கிறதுக்காக போனாங்க. இலைய நம்ம எப்படி பிடுங்கிறது? அந்த மரம் நம்மளையும் விழுங்கிடுமே. மரம் தூங்குற வரையும் நம்ம இங்க காத்திருப்போம். அது தூங்குன உடனே தெரியாம மெதுவா போய் இலைய பறிச்சுட்டு வந்துருவோம். மரம் தூங்குற வர எல்லாரும் காத்திருந்தாங்க. மரம் கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டு. ஆனாலும் இலைய பறிக்க எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிங்கி தன் மகனை காப்பாற்றுவதற்காக இலைய பறிக்க போனாள். அப்போ அந்த மரம் வீழ்ச்சிடுச்சு. பிங்கி, வா, பிங்கி, சீக்கிரம் இங்க வந்துரு. பிங்கி, வா, சீக்கிரம் பிங்கி, இங்க வந்துரு. பிங்கி இலைகளை உடனடியாக தூக்கி எறிஞ்சிட்டா. ஐயோ, என்ன யாராச்சும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ பிங்கி. எல்லாரும் இலைய எடுத்துட்டு சாமியார் கிட்ட போனாங்க. சாமியார் இலைய பார்த்துட்டு சொன்னாரு. அந்த மரத்துக்குள்ள ஒரு பெரிய கெட்ட சக்தி இருக்குது. அது எல்லாரையும் விழுங்கிதான் உயிர் வாழுது. அதை எப்படி விரட்டுறது சாமிஜி? அந்த கெட்ட சக்திக்கு மாதுளை சாறு நான் சுத்தமாகாது. மாதுளை சார அதை குடிக்க வச்சோம்னா அது அங்கிருந்து ஓடிடும். சாமியார் சொல்றத கேட்டுட்டு எல்லாரும் நிறைய மாதுளை பழங்களை பறிச்சுட்டு வந்தாங்க. அதை அரைச்சு மாதுளை சாறு தயார் செய்தாங்க. இந்த மாதுளை சார எப்படி இந்த மரத்தை குடிக்க வைக்கிறது? அது கிட்ட போனா அது நம்மளையும் விழுங்கிடுமே. இத கேட்ட முன்னா மாதுளை சாரை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு பக்கத்துல போனான். மரம் உடனே முன்னாவ உள்ள இழுத்துக்கிட்டு முன்னாவோட சேர்ந்து மாதுளை சாரும் மரத்துக்குள்ள போயிட்டு.
நல்ல வேளை, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. சோட்டு, நீ எதுக்கு இங்க வந்த? உன்னால தானே இவ்ளோ பிரச்சனை ஆயிற்று. என்ன, மன்னிச்சிடுங்கம்மா. இதுக்கு தான் அம்மா சொல்றத தட்டக்கூடாது சோட்டு. சரி ஸ்வீட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லில்லி ஸ்டோரிஸை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.